தமிழ்நாட்டில் ஜெயிச்ச கட்சி ஆகட்டும் சரி, இந்த 40-50 சீட் வாங்கின கட்சி ஆகட்டும் சரி, அவங்களுக்கு உண்டான அந்த வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சட்டமன்றத்தில் எல்லாரும் உட்காந்து முக்கியமான இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம 16 வருஷமா 0 வாங்கின இந்த நாம் டுமிலர் கட்சியும், ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிஜேபி கட்சியும் தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. சோ முதல்ல இந்த கரூர் இன்சிடென்ட்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு அரசாங்க பணி வந்து டிவிக்கு அரசாங்கம் சார்பா வழங்கியிருந்தாங்க. அதை போயிட்டு இந்த என்டிகே கட்சி வந்து தடுத்து நிறுத்துறானுங்களாம். மக்கள் பிரச்சனை எல்லாம் எவ்வளவோ இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து கேஸ் போட மாட்டானுங்க. இதுல வந்து மூக்க நுழைச்சு நான் செருப்படி தான் வாங்குவேன்ட்டு பயங்கரமா செருப்படி வாங்குவாங்க. அந்த மாதிரிதான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு செருப்படி வாங்கியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த லெவலுக்கு ஒரு தரமான சம்பவத்தை உச்ச நீதிமன்றத்துல இந்த என்டிகே கட்சிக்கு பண்ணிருக்காங்க. சோ அதை குறிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொரு பக்கம் இந்த மஞ்சப்பொடி ஏதோ மைக்க போட்டுட்டு நேத்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான், என்னென்னத்தையோ லூசு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். அப்புறம் இந்த திரிஷா மேட்டர் இதெல்லாம் குறிச்சு பேசுறான். ஏன்டா இவன் இந்த மாதிரி கத்துறான்னு பார்த்தாக்கா அப்பதான் தெரிய வருது, நம்மளுடைய அக்கா வந்திருக்காங்க. யாரு? நம்மளுடைய விஜயலட்சுமி அக்கா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரையும் வச்சு இன்ஸ்டாகிராம்ல வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதை குறிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்குள்ளார கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பேர்லே வந்து நாய் வச்சிருக்கக்கூடிய இந்த நயினார், இவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் அவர்களை குறிச்சும் அவருடைய ஃபேமிலியை குறிச்சுமே தவறான விஷயங்களை வந்து பேசிட்டு வராரு. என்ன ஆச்சுன்னே தெரியல, இந்த ஆளுக்கு என்னென்னமோ லூசு மாதிரி வந்து உளறிக்கிட்டு இருக்கான். இவனை போயிட்டு எப்படா நீங்க வந்து மாநில தலைவரா போட்டீங்க? உண்மையாலுமே அந்த பிஜேபி கட்சியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய நபர் வந்து இவன் தான்டா, அதற்கு சரியான ஆளை வந்து போட்டிருக்கீங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஆள் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஸோ இதை எல்லாத்தையும் குறிச்சு இந்த வீடியோல நம்ம வச்சு செய்ய போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு ஓஜி Politics. இந்த கரூர் இன்சிடென்ட்ல இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அரசாங்க பணி வந்து டிவிக்கு அரசாங்கம் இங்க அமைஞ்ச பிறகு வழங்கியிருந்தாங்க. அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதற்குண்டான ஒரு சிம்பிளான ஒரு ஜாப் தான். பெரிய ஐஏஎஸ் ஜாப்லாம் கிடையாது, ஐபிஎஸ் ஜாப்லாம் கிடையாது. சாதாரண ஒரு வேலைகள் தான் வைங்களேன். அசிஸ்டன்ட் வேலை, அசிஸ்டன்ட் டீச்சர் வேலை, இந்த மாதிரியான வேலைகள் தான் கொடுத்துருந்தாங்க. இது பொறுக்காம வயிறு எறிஞ்ச இந்த என்டிகே கட்சியில இருக்கக்கூடியவனுங்களா பயங்கரமா பொங்கி எழுந்துட்டாங்க. இவனுங்க என்னமோ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரியும் அப்படியே இவங்களை எக்ஸாம் எழுத விட்டா அப்படியே அறுத்து தள்ளிடுவானுங்க. அந்த மாதிரியும் இவனுங்க போயிட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய அந்த படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டிவா போறாங்களாம். இதை வந்து நாங்க நம்பணுமா? ஓ, அப்படியா விஷயம்? அவங்க கட்சி சார்பில் இருந்து உயர் நீதிமன்றத்துல இருந்து ஒரு வழக்கை வந்து தொடுத்திருந்தாங்க. இங்க படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனால இந்த அரசு வேலையை வந்து உடனே புடுங்குங்க. நான் தான் ஒரு சீட்டு வரலையே, ஒரு இடத்துல கட்டுத்தொகை டெபாசிட் வரலையே, ஏன் என்னை திட்டுறான்? ஏன் நீ ஒரு டுபாக்கூரு? பின்ன ஒரு சீட்டு கூட எங்களை வந்து ஜெயிக்க விடல, உங்க எல்லாருக்கும் அரசு பணியா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வழக்கை வந்து தொடுத்திருந்தாங்க. உடனே இங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமும் ஹைகோர்ட்டுமே வந்து அந்த ஜாப் ஆஃபீஸை வந்து தடுத்து வச்சிருந்தாங்க. அந்த நிலையில நம்மளுமே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் குதிக்காதீங்கடா, தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருந்தானுங்க 2 நாள் இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியாவில. டேய் பாத்தீங்களா 0 கட்சின்னு கிண்டல் பண்ணீங்க, ஆனா அலற விட்டோம் பார்த்தல, எப்படி அரசாங்கத்தை எதிர்த்துட்டோம் பார்த்தல அப்படின்ட்டு இந்த முட்டாளா இருக்கக்கூடிய அந்த என்டிகே கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாம் பயங்கரமா ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப போட்ட ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம், இதெல்லாம் அசால்ட்டா கடந்து வந்துருவாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு அந்த லெவலுக்கு ஒரு பவர் இருக்கு. சரி, இப்ப இதை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு வைங்களேன், வேற எந்த ஆப்ஷனுமா இருக்காது. டே, எக்கனாமிலே 2வது பெரிய ஸ்டேட்டுடா, 1.5 கோடி பேர் வந்து இங்க வந்து ஹிந்திக்காரனுங்க வந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. பல்வேறு துறைகள்ல இங்க வந்து அவ்வளவு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவனுங்க எடுத்து வச்சு பேசுவானுங்களா அந்த என்டிகே கட்சிக்காரங்களாம்? அப்பெல்லாம் தெரியாது. திருப்பூர் போய் பார்த்தாக்கா தெரியும், 90% மேல எல்லாம் பீகார்காரனும் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் அங்கிருந்து வந்தவங்க தான் அங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் இவனுங்களுக்கு வந்து வயிறு எரியாது. இவனுங்களுடைய பாலிடிக்ஸ்ன்றது ஒரு செலக்டிவான பாலிடிக்ஸ். இங்க இருக்கக்கூடிய டிவிக்கு அரசாங்கம் வந்து 2 வருஷத்துல எங்க ஆட்சி அமைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொறாமை, இந்த வயிற்றுச்சல்னால எதுவுமே பண்ண முடியல இல்லையா? ஒண்ணு மேடை போட்டு இந்த மாதிரி லூசு மாதிரி ஏதாவது வளரணும், இல்லைன்னா படிச்சுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருப்பானுங்க இல்லையா வக்கீலா இவனுங்க கட்சியில, அவனுங்க ஒரு 4 கேஸை வந்து போட்டு வைப்பானுங்க. இதுதான் இந்த கட்சியோட 16 வருஷ கொள்கை, கோட்பாடு, மண்ணாங்கட்டி எல்லாமே. நான் போய் சொல்லல, ஒரு விஷயத்த நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க.
துபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு போடு. திரு இப்ராஹிம். துபாக்கூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடு. யாரு பேரை காட்டுதுன்னு பாரு. திரு யாரு பேரை இப்ராஹிம். காட்டுது? அண்ணன் சீமான்னு காட்டும். சீமான்னு காட்டும். நீ பாரு. திரு இப்ராஹிம். போட்டு பாருயா. கூகுள்ல போட்டு திரு பாரு. இப்ராஹிம். எமோஷன் ஆகாத. திரு இப்ராஹிம், எமோஷன் நான் ஆகாத. பேசுறது உங்களுக்கு ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஏன் கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா கவர்மெண்ட் அண்டர்ல இருக்கக்கூடிய வேற ஏதோ மற்ற வேலைகளில் வந்து கொடுக்க முடியும் இல்லையா? இதற்கு பல்வேறு வழிகள், இதற்கு பல்வேறு வகையான அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்கு. இதெல்லாம் அசால்ட்டா உடைச்சிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோல பேசி வச்சிருந்தோம். அதே மாதிரிதான் உச்ச நீதிமன்றத்திலையும் இந்த என்டிகே கட்சியை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. இது மேல்முறையீடுக்காக வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்கு. யாருடைய தலைமையின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா ஹானரபிள் ஜஸ்டிஸ் படிவாலா, ஹானரபிள் ஜஸ்டிஸ் வினோத் சந்திரன், இவங்க அண்டர் கீழே வந்து இந்த ஒரு வழக்கு வந்து போயிருந்தது. தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞரா வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் மனு சங்வி, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு வக்கீலா இருக்காரு. இவர் வந்து வாதிட்டாரு. இது ஒரு நல்ல நோக்கத்துக்கு தானே கொடுத்துருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க அதுவும் இறந்தவங்களுக்கு தானே இந்த ஒரு விஷயத்த வழங்கியிருக்காங்க, இதை போயிட்டு எப்படி தடுக்க முடியும்னு வாதாட போக இவர் எடுத்து வச்ச அந்த வாதங்கள்லாம் ரொம்ப நீட்டா இருந்ததுனால அங்க இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் வினோத் வந்து பாத்தீங்கன்னா என்டிகே கட்சிய பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த தமிழக மக்கள், இந்த 8 கோடி தமிழக மக்களும் என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதனுடைய பிரதிநிதியா, அதனுடைய பிரதிபலிப்பா ஒரு கேள்வி வந்து கேட்டு வச்சிருக்காரு. யாருடா நீங்க டேய், யாரு தாண்டா நீங்க, உங்களுக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வச்சிருக்காரு. அதான் அவங்க என்டிகே கட்சியில ஒரு வழக்கறிஞர் வந்து சுத்திக்கிட்டு இருப்பாரு இல்லையா, செல்ஃபி வீடியோ போட்டுக்கிட்டு பூமர் அங்கிள் மாதிரி, தீரன் திருமுருகனா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிவாதத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு. அப்பதான் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாதிக்கப்பட்டவங்களுக்கு இங்க தமிழ்நாடு அரசு வந்து தருது. இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, எல்லா மாநிலத்திலையும். இந்த கும்பமேளா நடந்தது இல்லையா, அப்ப வந்து நிறைய பேர் அந்த ஸ்டாம்பேட் எல்லாம் இறந்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அந்தந்த அரசாங்கம்லாம் வந்து வழங்கினாங்க. ஏன் இங்க இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், போன ஆட்சியில இருந்த டிஎம்கே குடிச்சு இறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு 60 பேருக்கு 10 லட்சத்தை தூக்கி கொடுத்துருந்தாங்க. அதாவது சிறையில வந்து லாக்அப் டெத் ஆன அஜித் குமார், அவருடைய தம்பிக்கு வந்து அரசாங்க பணி வழங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி எத்தனையோ இன்சிடென்ட் வந்து இருக்கு. என்னமோ இப்பதான் வந்து டிவிக்கு அரசாங்கம் புதுசா இதை கொண்டு வர மாதிரி இவங்க பக்கம் வாதாட போக சும்மா தலையிலே நறுக்கு நறுக்குன்னு கொட்டி அமைச்சிருக்காரு. வேற லெவல்ல வச்சு செஞ்சிருக்காரு. உண்மையாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்குள்ளாரதான் இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் மேலே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது. அந்த மாதிரிதான் வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நம்ம தெரியாம தான் கேக்குறோம், இந்த என்டிகே கட்சியில இருக்கவங்களா, உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதிடா இருக்கு? எதுக்குடா இந்த மாதிரி போயிட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்கீங்க? போன ஆட்சியில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்குள்ளார எங்க போயிருந்தீங்க? ஏன் இந்த ஒரு பிரச்சனை மட்டுமா இருக்கு? மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எவ்வளவோ இருக்கு. இந்த ரோட் கான்ட்ராக்ட்ல வந்து எவ்வளவோ ஊழல்கள் வந்து நடக்குது. அதனால எவ்வளவு பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. டாஸ்மார்க்ல எந்த மாதிரியான ஊழல்லாம் வந்து கண் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது வழக்கு போட்டிருக்கலாமா? போட மாட்டானுங்க. இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஏதாவது வழக்கு, நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா அறப்போர் இயக்கம், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏவாவேலு பண்ண ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். ரோடே போடல, ஆனா ரோடு போடாம போட்டோன்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷன் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. அந்த ஊழலை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப். உண்மையாலுமே ஒரு சமூக நீதி இயக்கம்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அமைச்சராகவே இருந்தாலும் அவங்க பண்ண அந்த ஸ்கேமை வந்து வெளியே கொண்டு வரணும். இதுதான்டா ஒரு இயக்கத்துக்கு உண்டான அந்த ஒரு விஷயம். இதுதான்டா ஒரு மக்கள் இயக்கத்துக்கு உண்டான அந்த பேசிக்ஸ், அந்த ஒரு கொள்கைன்னு சொல்ற மாதிரி வேற லெவல் ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த நாம் டிமிலர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இவங்களுக்கு எது ஆதாயம் வருமோ, இவங்க எப்படி வந்து கேஸ போட்டு அப்படியே காலரை தூக்கி விட்டுக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போறேன், அப்படியே போயிட்டு அலற விட்டுருவேன். டெல்லியில இருக்கிற கோர்ட் வந்து அவ்வளவு சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்க. உன்ன மாதிரி பில்லக்கா பசங்க எல்லாம் எவ்வளவு பேரை வந்து பாத்துருப்பாங்க டெல்லியில. அப்படியே அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள போயிட்டு நிக்கிறது அப்படியே பெரிய விஷயம் மாறியும். நம்ம நினைச்சா என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்துல வந்து இவனுங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டிக்டாக்ங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகளை என் பேச்சு எடுத்து பேசுது? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. சோ இவனுங்கள இந்த தமிழக மக்களை எல்லாம் போட்டு பொழந்துகிட்டு இருப்பாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு டெல்லி வரைக்கும் போயிட்டு செருப்படி வந்து வாங்கி வச்சிருக்காங்க. இத பாலிமர் நியூஸ்லயும் போட்டு கிழிச்சு வச்சிருக்காங்க. அதற்கு நாதாகா நிர்வாகி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் நான் ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதி என தெரிவித்தார்.
இதனை கேட்ட நீதிபதி வினோத், இதில் அரசியலை கொண்டு வராதீர்கள், இனிமேட்டு உன் மூஞ்சை எங்க கொண்டு போய் வச்சுப்ப அப்படின்ற மாதிரி சும்மா வச்சு செஞ்சிருக்காங்க. 2 வாரத்திற்கு முன்பு தனது சமூக வலைதள பக்கத்தில் உங்கள் ஜீரோ வருகிறேன், உங்கள் சீமானின் தம்பி பின்னாடியே வருகிறேன் என தான் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதாக விமான நிலைய வாசலில் நின்று செல்ஃபி எடுத்து மாஸ் பிஜிஎம் எல்லாம் போட்டு வீடியோ வெளியிட்டிருந்தார். கட்டவுத்து விடுறது கட்டவே இல்ல போட. இது எப்பயுமே நடக்கக்கூடிய விஷயம். சோ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம மஞ்சப்பொடிக்கு வருவோம். இவங்க கட்சியில இருக்கக்கூடிய இந்த மஞ்சப்பொடி மாமா பையலுக்கு வருவோம். இவன் நேத்து மேடையை போட்டு என்னென்னமோ பேசி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த படத்தை கிடத்த பார்த்து இந்த சுவாவாரி பையில கூட சேர்ந்து எங்காவது கொஞ்சம் சுவாவாரியா போயிட்டான். டிவிகே கட்சியை வந்து கிழிக்கிற அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்டா வந்து ரஜினிகாந்த போட்டு பொழக்கிற, அவரை போட்டு பொழந்திருக்கியே, உனக்கு இதுல என்ன வந்து அப்படி ஒரு சந்தோஷம்? வாய் சவடெல்லாம் சொல்லல, நாங்க தோத்து போயிட்டோம். ஆமா, நாங்க பூஜ்யம் தாண்டா, நாங்க முட்டை தாண்டா. அந்த முட்டை தாண்டா இங்க வந்து நிக்குது மக்களுக்காக. வேற எந்த சொட்டையும் வந்து நிக்கல. வனத்துறை அமைச்சர் யாரு? ரஞ்சித் குமாரா? எனக்கு வந்து சினிமால இருக்கிற ரஞ்சித் தான் தெரியணும். ஏன்டா டேய், இதெல்லாம் ஒரு காமெடியாடா? இதுக்கெல்லாம் இங்க கீழே உட்காந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பக்கா மாசான முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி படிக்கிறாராம். 5432 அப்படின்னு வாய் கொளறி ஏதோ வந்து படிச்சுட்டாருன்னு வைங்களேன். இது கூட தெரியாதவன் வந்து எலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே. பாத்தீங்களா தமிழ்நாடோட எப்படி நிலைமை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த தங்கச்சி இருக்கு பாருங்க, எங்க கப்பல்ல இந்த தங்கச்சியை கூப்பிட்டு, தம்பி மகளை கூப்பிட்டு சொன்னா கூட 5432 சொல்லும். 5432 நம்மளையே நம்ம மூஞ்ச நம்மளே துப்பிக்க வேண்டியதான். 5432 யாரு பக்கா மாசு. அண்ணன் பேசின ஒரு கிளிப்பை வந்து நம்ம இங்க போடுவோமா? யாரு? நம்மளுடைய டீமான் அண்ணன். அவர் பேசின அந்த கிளிப்பை பாருங்களேன். ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் அல்ல வீரன். இப்பெல்லாம் வந்து உங்க நொண்ணனுக்கு வந்து வாயெல்லாம் குளறலையா? அவருமே இந்த மாதிரியான விஷயங்கள மேடைகள்ல பேசக்குள்ளார பல்வேறு சமயங்களை வந்து பேசி வச்சிருக்காரு. இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். இந்த யூடியூப் வீடியோ போடுறவங்களுக்கும் கண்டென்ட் மேக் பண்றவங்களுக்குமே தெரியும் எத்தனை டேக் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவங்களால வந்து கோர்வையா வந்து பேச முடியுது. நீங்க அந்த நடுவுல கட்டாவுக்குள்ளேயே நமக்கு தெரியும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த தப்பா சொல்லியிருப்பாங்க, வாய் குளறி இருக்கும், அதனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிருக்காங்க. ஆனா மேடையில பேசக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியாது இல்லையா? லைவா போயிட்டு இருக்கும். அப்ப சில வார்த்தைகள்லாம் வாயிலிருந்து தடுக்கி விழதான் செய்யும். அதை என்னமோ அப்படியே பெரிய தமிழ் புலவர் இவரு எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு சீட்டை கூட ஜெயிக்கிறதுக்கு வாக்கு கிடையாது. அரசியலே ஒரு நகைச்சுவை நடத்தி கொண்டிருக்கிறது அவர் தான். வந்தாவே சிரிக்கிறான். ஒரு காலத்தில் புரட்சி தனலாக இருந்தெல்லாம் கேட்டு இன்னைக்கு ரொம்ப பேச்சு இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அதையுமே அந்த மேடை பேச்சுல வந்து சொல்றான்னு வைங்களேன். என்ன சொல்றான்? ஆமாண்டா, நாங்க ஜீரோ கட்சி தாண்டா, நாங்க ஒரு சீட்டு கூட வாங்கல தாண்டா. அதுக்கு என்னடா இப்ப? ஆனா மக்கள் பிரச்சனைன்னு வந்துட்டா முதல்ல வந்து நொட்டிடுவோம். முதல்ல வந்து ஒரு மேடையை போட்டுட்டு ஒரு மைக்கு பிடிச்சி நாங்க மாட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிருவோன்ட்டு அதை என்னமோ பெருமையா வேற சொல்றான். நாங்க தோத்து போயிட்டோம். ஆமா, நாங்க பூஜ்யம் தாண்டா, நாங்க முட்டை தாண்டா. அந்த முட்டை தாண்டா இங்க வந்து நிக்குது மக்களுக்காக. வேற எந்த சொட்டையும் வந்து நிக்கல. இன்னும் நாங்கள் எப்போம் எங்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடலையா? கவலையே இல்லை. மக்கள் நீங்க பண்ணக்கூடிய அந்த டுபாகூர் வேலையை எதுவுமே அவங்க வந்து மதிக்கல. உங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அஜெண்டாவை நீங்க யார் மூலியமா அங்க வரீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம்டா. அது கூட தெரியாத முட்டா பீஸா இருந்துகிட்டு ஜீரோ வாங்கன்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். முட்டை புரதத்தில் நிறைந்தது NTK முட்டை. தமிழகம் தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காதது NTK முட்டை. 15 வருடம் முட்டை உற்பத்தியில் அனுபவம் பெற்றது NTK முட்டை. இவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்களாம், வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பிச்சு, ஏன் இந்த மேகமலை பிரச்சனைக்கு வந்து நீங்க இன்னும் குரல் கொடுத்து வீடியோ போடல? நீங்க வீடியோ போடுங்க, போட்டாதான் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால தயவுசெய்து நீங்க வந்து இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்களாம். அதை என்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். மக்களுக்கு என்னன்னா, ஓட்டு போடுறதுக்கு யாரோ, போராடுறதுக்கு சீமான் தம்பி. எங்களை ஆத்தாப்ப பெத்து விட்டு போராடத்தான். இப்போ சாட்டையை ஒரு வீடியோ போட சொல்லு, சாட்டையை ஒரு வீடியோ. இந்த கொலையா கொண்டு என்ன ஒரு வாரம் நான் கோச்சிக்கிட்டேன். இரியா பேசுறியா பங்காளி? சினிமாக்கார பயிலுக்கு மட்டும் 4 வீடியோ போடுற, மேகமலை மக்களுக்கு போட மாட்டியா?
குரல் பதிவு வாய்ஸ் திட்டி இரியா நான் டேட்டா எடுத்து பேசணும்யா. என்ன டேட்டா எடுக்கிறோமா? இப்ப தெரியுதுடா உங்க கட்சியெல்லாம் ஏன் வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இவன் ஒரு 4 வீடியோ போடுறதுனால அந்த வீடியோனால இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகுது, இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமே வந்து முடிவு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. நம்பி கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இங்க களத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை வேற, இங்க மக்கள் வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்றத கிளியரா விஜய் அவர்கள் புரிஞ்சிருந்ததுனாலதான் எல்லா ஊருக்கும் வந்து ரோட் ஷோ போயிருந்தாரு, எல்லா தரப்பட்ட மக்களையும் போயிட்டு பார்த்திருந்தாரு, சந்திச்சிருந்தாரு, எல்லாருமே வேணும்னு நினைச்சிருந்தாரு. அதனாலதான் மக்கள் வந்து அவருக்கு 2 வருஷத்துல இந்த மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்திருந்தாங்க. அது தெரியாம இவனுங்க தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சோசியல் மீடியா மூலியமா வந்து டிவிக்கு அரசாங்கம் வந்துடுச்சு, ஒரு நடிகரை வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இவங்க அண்ணன் எங்க போயிருப்பாரு? நடிக்கதான். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா, செய்யோன் படத்துல வந்து நடிக்க போறாரு, சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அந்த செய்யோன் படத்துல நடிக்க போறாருன்னு பேசியிருந்தோம் இல்லையா. இப்ப சாந்தனு நடிக்கக்கூடிய ஒரு கைதியின் டைரி படத்திற்கு உண்டான அந்த மோஷன் ப்ரொமோஷன் வந்து வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீமான் அண்ணன் வந்து இருக்காரு. நடிகன் கிட்ட போயிட்டு நாட்டை தூக்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு மேடையில போட்டு பேசிட்டு அப்படியே கீழே இறங்கின உடனே அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு கிளம்பி போயிடுவாரு. நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடு ரோட்ல போட்டு நிறுத்திங்கடா வைத்தியக்கார. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே கண்ணாடி சார் அது. இந்த லட்சணத்துல கட்சியை நடத்தினா இந்த கட்சி எப்படிடா உருவிடும்? இந்த கட்சி எப்படியும் வந்து ஆட்சிக்கு வர போறதுல ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போறது இல்லைன்னு வைங்களேன். இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரியாவுலயே, வேலையா போகாம கெத்தா சுத்தினே அப்படியே வேலைக்கே போகாம கெத்தா. ஆமா சார், எனக்கு அந்த மாதிரி இருந்தா சார் பிடிக்குமே. கெத்தா வந்துட்டு பேசுவார், எல்லார்கிட்டயும் பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே பாய் கூட்டு போவார் சார். எப்படி எவர்பாடி கெத்தா சுத்திட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? தெரியல சார், எங்கன்னா போவாரு, போயிட்டு நான் பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினே இருப்பார் சார். அவர் பேச்ச போடுவார் சார் தரமா. ஆனா நம்பி கை தட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கட்சியும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்னு சொல்லிட்டு அங்க திரள் நிதின்ற பேர்ல கலெக்ஷன் வந்து இந்த அப்பாவி மக்கள் கிட்ட ஏமாத்தி வந்து வாங்கிக்கிட்டு இங்க ஜாலியா பென்ஸ் காரு, 4 கோடி ரூபாய்க்கு பிளாட்டு, புது புது ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ் சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னவோ பண்ணி தொலைங்கடா. அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. மார்க்கண்டேயனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஏன் ஆப்போசிஷன் லீடரா இருக்கக்கூடிய உதயநிதியும் கூட அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்ப அடுத்து நீங்க தான் சாட்டை துரைமுருகன் தான் அடுத்த கைதுன்னு சொல்லிட்டு யாரோ வந்து கேட்டாங்களா? அப்படியே அவருக்கு வந்து கோவம் வந்துடுச்சாண்டே. இந்த வழக்கு கைதெல்லாம் எங்க காலுக்கு சமண்டா, நாங்க பார்க்காத ஜெயிலா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அப்படியே இது மாதிரி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கான். வழக்கு எங்க கெண்டக்கால் மயிருக்கிட்டோம்டா வழக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணியாச்சு, மார்க்கண்டேயனை கைது பண்ணியாச்சு, உதயநிதியை தூக்கியாச்சு, அடுத்து நீங்க தான். தம்பி படிச்சதே பாளையங்கோட்டை ஜெயில தான். இந்த நாயை யார் வந்து கைது பண்ண போறா? இவன் அந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்றதுனால இவனை வந்து கைதெல்லாம் பண்ணுவாங்களா? ஏன் போலீஸுக்கெல்லாம் வந்து வேற வேலை கிடையாதா? எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து ஒரு ஃபோர்ஸை ரெடி பண்ணி பெரிய வழக்கெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படியே இப்ப வந்து இதை கேட்டுட்டு இவர் அரெஸ்ட் பண்ணி 1 வாரம் உள்ள தூக்கி வச்சா அப்படியே பெரிய ஃபேமஸ் ஆயிடலாம் இல்லையா? அதுக்காக தான் இவன் வந்து இந்த மாதிரி பேசி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவனை யாருமே சீண்ட கூட மாட்டாங்க அப்படின்ற அந்த உண்மை பாவம் இவனுக்கு தெரியாது. ஏன்னா இவன் தான் ஒரு பைத்தியமாச்சே. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. சும்மா பேருக்கு ஒரு மேடையை போட்டு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதை விட்டா வேற வேலை என்ன கிடக்குது? இந்த விஷயத்தை அப்படியே தூக்கி வைங்க. இப்ப நம்ம நாயின் பேசக்குள்ளார நமக்கு வேற எங்கேயோ வந்து மைண்டு போகுது. இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த பிஜேபியில ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ அப்படின்னு ஒரே ஒரு சீட்டை வாங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த பிஜேபி கட்சியில மாநில தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். உண்மையாலுமே இந்த பிஜேபியை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து போட்டு வச்சிருக்கீங்க. அண்ணாமலை மாதிரியான ஒரு ஆளை தூக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஆளை போறதுக்கு யார் ஐடியா கொடுத்தான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில வந்து ஸ்லீப்பர் செல் எல்லாம் இருக்காங்க போல, அந்த கட்சியை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட இருக்காங்க போல. அவங்க தான் இந்த ஐடியாவை கொடுத்துருப்பாங்க போல. அந்த லெவலுக்கு இவன் தொடர்ந்து கீழ்த்தரமான விஷயங்களே வந்து பண்ணிக்கிட்டு வரான்.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரிஷாவை குறிச்சு வந்து பேசியிருந்தான். அப்பவே பயங்கரமான ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பேசி வச்சிருப்பானா அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு சுதந்திர தின விழாவில் போயிட்டு அந்த மாதிரி பேசி வச்சிருக்கான். சட்டமன்றத்திலே போய் அப்பாவை இந்த அப்பாவை தேர்ந்தாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டாதானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. அதான் சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேர்ந்தா யாருன்னு கேட்க இப்படிப்பட்டவங்களுடைய ஆட்சி தான் நடந்து கொள்ளுமா. அதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபேமஸான சீனு, அப்பாவை காணோம், இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத கதெல்லாம் வந்து எனக்கும் சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை வந்து கலாச்சிருந்திருப்பாரு இல்லையா. அந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்து வந்து பேசியிருக்கான். அப்பாவை காணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல கேட்டா எப்படி தெரியும், வீட்டுல போயிட்டு உங்க அம்மா கிட்ட கேளுங்க, அப்பதான் வந்து அவங்க சொல்லுவாங்க உங்க அப்பா யாருன்னு. சட்டமன்றத்திலே போய் அப்பாவை இந்த அப்பாவை தேர்ந்தாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டாதானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு தரம் கெட்டவனெல்லாம் வந்து இந்த கட்சியில வந்து சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்களேன். என்ன மேட்ச், என்ன எதுக்காக அதை வந்து சொன்னாரு, யார சொன்னாரு அப்படின்னே தெரியாம இந்த ஆள் மட்டும் வந்து பேசி வச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அந்த விஷயத்த சொன்னாங்க? MK ஸ்டாலின் அவர்கள் அரசியல்ல இருக்காங்க. அவர் வந்து ஒரு ex-CM, தொடர்ந்து கரண்ட் பாலிடிக்ஸ்ல அவர் வந்து ஈடுபட்டுட்டு வராரு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த முதலமைச்சர் அரியணையில இருந்து அவர் வந்து இருந்திருக்காரு. சோ அவர் அரசியல்ல இருக்கக்கூடியவரை வந்து விமர்சனம் பண்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அதுக்காக தான் அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இதையுமே DMK-வை பார்த்து தானே சொன்னாரு. உனக்கு ஏன் கோபம் வருது? உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. உனக்கும் DMK-க்கு தான் ஆகாது. அந்த மாதிரி தான் நீங்க வந்து கட்டமைச்சு வச்சிருக்கீங்க. அந்த கட்சி சொன்னா நீ மூடிட்டு அமைதியா இருக்க வேண்டியது தானே. நீ எதுக்கு வந்து பொங்கி எழற? இப்ப தெரியுதா விஜய் அவர்கள் சொன்ன அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்கு. இவனுங்க அப்படியே வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பானுங்க. யாரு? நம்மளுடைய DMK-வும் BJP-யும் அப்படியே பெரிய அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க. ஆனா உள்ளார பாத்தீங்கன்னா சரியான டீலிங்கு. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை. பின்ன இவனுங்க பண்ண அந்த ஊழல்லாம் போன ஆட்சியில வந்து பயங்கரமா பண்ணியிருந்தாங்களே, அப்ப ED ரைடெல்லாம் விட்டு தூக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ தூக்கி இருந்திருக்கலாமே. ஏன் வந்து BJP அரசாங்கம் அதை வந்து செய்யல? அப்ப இதுல நமக்கு ஒரு சந்தேகம் எழுது இல்லையா? அதை ப்ரூஃப் செய்யற விதமா தான் இந்த நகினா நாகேந்திரன் வந்து பேசி வச்சிருக்கா. அப்படி ஓ அப்படியா விஷயம். சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா விடவே கூடாது. இதற்கு உண்டான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய தரப்புல இருந்து அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களே தெரிவிச்சுட்டு வராங்க. போய் அப்பாவை இந்த அப்பாவை தேர்ந்தாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டாதானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. இந்த NTK கட்சியை எப்படி முடிக்கிறதுக்காக சாட்டை துரைமுருகனை எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த BJP-யை முடிச்சு கட்டுறதுக்கு இந்த நயினாரை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த கட்சியை வந்து அகல பாதாளத்துல ஒரு குழி தோண்டி இதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற அந்த நிலைமைக்கு கண்டிப்பா கொண்டு போய் விட்டுருவானுங்க. அந்த சீமான் என்கிற சில்லறை பயல். ஆனா அதுவே அந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய முதல் சுதந்திர தின விழா பேச்சுல அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு. ஒரு கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டியா இந்த தமிழ்நாட்டை வந்து மாத்தணும். இந்த ஜாதி மதங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மணி பவர் இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க, அதற்கு வந்து நான் ரொம்பவுமே நன்றி கடன் பட்டிருப்பேன், கண்டிப்பா நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா அந்த சுதந்திர தின விழாவில் வந்து பேசியிருந்தாரு. எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு, எல்லா மாநிலத்துமே அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து கொடியேற்றுவாங்க. அது வந்து மிகப்பெரிய ஹைலைட்டா போல. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின இந்த பேச்சுமே சரி, அவர் முதல் கொடியேற்றமும் அந்த லெவலுக்கு சோசியல் மீடியாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலுமே சரி அந்த லெவலுக்கு வைரலா போயிருந்தது. இதுதான் ஒரு தலைவருக்கும் இந்த மாதிரியான தற்கூறிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். இன்னும் அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம நமக்கு வந்து சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.